economics students, I hope all are safe and happy. So safe ஆருங்க, happy ஆருங்க and studiesல concentration பண்ணுங்க. ஓகேவா? நம்ம இப்போ we are going to see about the banking in the 6th lesson. Okay, 6th lesson பார்க்க போறோம். The lesson name is banking. Okay, வாங்க போகலாம். Banking. Culbertson என்ன சொல்லிருக்காங்க பாருமா? Culbertson that commercial bank are the institutions that make the short-term loans to business and in the process of credit create money. அப்ப அவங்க அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து மணி எப்படி கிரியேட் பண்ணுவாங்கன்னா தட் மீன் பேங்க் தட் மீன் லோன் எல்லாம் ஆஃபர் பண்ணுறது மூலமா அவங்க வந்து மணியை கிரியேட் பண்ணுவாங்க. யாருன்னா அவங்க கமர்ஷியல் பேங்க். கமர்ஷியல் பேங்க் ஆர் த இன்ஸ்டிடியூஷன் தட் மேக் ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் டு பிஸ்னஸ் அண்ட் இன் த ப்ராசஸ் ஆஃப் கிரியேட் மணி. ஸோ அப்போ அவங்க ஷார்ட் டேர்ம் பிஸ்னஸ்க்கு தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க லிக்விடிட்டியை வந்து கீப் அப் பண்ணணும். லிக்விடிட்டி கேஷ் எப்பவுமே வந்து அவங்களுடைய ஹோல்டிங்கில் இருக்கணுன்றதுனால அவங்க வந்து லாங் டேர்ம் ப்ராசஸ்க்கு லோன் வந்து ஆஃபர் பண்ண மாட்டாங்க. அதனால தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க தட் மீன் ஷார்ட் டேர்ம் லோன்ஸ். அது மூலமா அவங்க என்ன பண்ணுறாங்க மணியை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இதை சொன்னவர் யாருன்னா தட் குல்பர்ட்சன். ஓகே, குல்பர்ட்சன். ஓகே, அப்படியே ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா. ஓகே, இந்த லெசன் மூலிமா நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா டு நோ அபவுட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் பேங்க். ஓகே, சென்ட்ரல் பேங்க்னா RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா is also known as central bank and commercial bank. ஓகே, ஸோ அதை பற்றி அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம், டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸில் கேட்பாங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் பேங்க் and commercial bank of the that means commercial the functions of the commercial bank. Okay, next we to understand the non-banking finance institution and their function. Okay, non-banking financial institution, banking non-banking institutions and their functions அதையும் நம்ம பார்க்க போறோம். Okay, introduction. Finance is the lifeblood. Okay, finance is the lifeblood of all economic activities such as trade, commerce, agriculture and industry. எல்லாத்துக்குமே finance. Okay, financial aid, financial help ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால லைஃப் பிளட்னு சொல்கிறாங்க. லைஃப் பிளட் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, நம்மளுடைய உயிர் வாழறதுக்கு நம்மளுக்கு பிளட் எப்படி ரொம்ப முக்கியமோ அதுபோல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸுக்கு ஃபினான்ஸ் இஸ் தட் மீன் லைஃப் பிளட்னு சொல்லுவாங்க. ஃபினான்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அஸ் அ பேக் போன் கூட சொல்லுவாங்க. ஸோ ஃபினான்ஸ் இஸ் அ லைஃப் பிளட் ஆஃப் ஆல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் சச் அஸ் trade, commerce, agriculture and industry. A bank is generally understand. A bank பத்தி சொல்றாங்க பாருமா, 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க. A bank is generally understand as an institution which provide fundamental financial services such as accepting deposit. அவங்களோட மெயின் இதே வந்து டெபாசிட்ஸ் வந்து அக்செப்ட் பண்றது. ஓகே, accepting deposits and lending loans. ஓகே, அந்த அக்செப்ட் பண்ண டெபாசிட்ஸை வச்சு எதை கொடுப்பாங்க, லோனை வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. அப்போ தான் அது மூலிமா தான் அவங்க வந்து மணியை கிரியேட் பண்ண முடியும். ஸோ த பேங்க் இஸ் ஜெனரலி understood as an institution which provide fundamental financial services. இதை பண்ணுறது யாருன்னா பேங்க். ஓகே, ஸோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் such as accepting deposit, பணம் அதிகமாக இருக்கிறவங்ககிட்ட வந்து வாங்கி டெபாசிட்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, அது டைம் டெபாசிட் இருக்கும், டிமாண்ட் டெபாசிட் இருக்கும். அது என்னன்றது நம்ம பார்ப்போம். டிமாண்ட் டெபாசிட்னா எப்போ வேணால் எடுத்துக்கலாம். டைம் டெபாசிட்னா செட் டைம் டியூரேஷன் 5 years 15 years 20 yearsன்னு சொல்லிட்டு அந்த 15 years போட்டிருக்காங்க. அந்த 15 years கழிச்சதுக்கப்புறம் தான் அவங்க எடுக்க முடியும். அப்போ டைம் டெபாசிட்ஸ். அப்போ டெபாசிட்ஸ் பண்ணுறாங்க. அந்த அமௌண்ட்டை வந்து மணி எப்போ யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு வந்து லோனாக வந்து கொடுப்பாங்க. ஸோ த லெண்டிங் லோன். பேங்கிங் செக்டர் ஆக்ட் ஆஸ் a backbone சொல்கிறாங்க பாருமா. பேங்கிங் சிஸ்டம் act as a backbone of modern business world. modern business worldல banking sector வந்து backbone இருக்குது, முதுகெலும்பு. ஓகே, ஒரு நம்ம
நம்ம எல்லா ஒர்க்கும் வந்து ஆக்டிவாக ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பேக் போன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுபோல் பேங்க்கு தான் வந்து பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன் தான் வந்து எதுவாக இருக்குதுன்னா மாடர்ன் பிஸ்னஸ் வேர்ல்டுக்கு வந்து பேக் போனாக இருக்குது. த பேங்கிங் சிஸ்டம் சிக்னிஃபிகண்ட்லி கான்ட்ரிபியூட் ஃபார் த development of any country. Okay, due to the importance in the financial stability of a country, a bank are highly regulated in most country. நிறைய வந்து அதை ரெகுலேட் பண்ணியிருக்காங்க. நம்ம கண்ட்ரிலே வந்து 1979 வந்து அதை வந்து என்ன பண்ணாங்க, நேஷனலைசேஷன் ஆக்கினாங்க. ஓகே, அப்படியே ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா. பேங்க்குடைய ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோமா. ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட். The Riksbanks of Sweden. Okay, the Riksbanks of Sweden, which has sprung from a private bank established in 1656, is the oldest central bank in the world. This is the first establishing central reserve bank வந்து வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு வந்தது எதுனா the Risk Bank of the Sweden. Okay, எந்த இயர்னா in 1656. Then after we have it acquired the sole rights. Okay, அந்த ஸ்வீடன் பேங்க் தான் வந்து sole right, that means individual rights to note issue. Okay, currency note issue எப்போ எந்த இயர்னா நோட் பண்ணிக்கோங்கம்மா, 897. Okay, 1897. But the fundamentals of the art of banking have been developed by the Bank of England as the first bank issues. First bank of issues. Sweden bank வந்து 1896 97 வந்து பேங்க் இஷ்யூஸ் ரைட்ஸ் வாங்கியிருந்தோம். தட் மீன் நோட் இஷ்யூஸ் ரைட்ஸ் வாங்கியிருந்தாலும் ஆனால் வந்து அதை முறைப்படி அஸ் அ லா ஃபண்டமெண்டல் லான்னு சொல்கிறாங்க. பேங்க்குக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அது ஃபண்டமெண்டல் லா. அந்த பேசிஸில் நோட் இஷ்யூ பண்ணுற ரைட்ஸ் வாங்கின பேங்க் எதுன்னு பார்த்தோன்னா தட் இஸ் த பேங்க் ஆஃப் இங்கிலாந்து. பேங்க் ஆஃப் இங்கிலாந்து, திஸ் இஸ் அ பேங்க் ஆஃப் மதர் பேங்க்னு சொல்லுவாங்க. எல்லா பேங்க்குக்கும் வந்து மதர் எதுனா த பேங்க் ஆஃப் இங்கிலாந்து, பேங்க் ஆஃப் இங்கிலாந்து. அதுதாம்மா the fundamental of the art of banking, fundamentals of the art of banking is the rules of the banking. Okay, have been developed by the Bank of England 1864 as the first bank of the issues, that means currency issue பண்ணது. Okay, a large number of central bank were established between 1921 to 1954. 1921 வந்து 1954 வரைக்கும் நிறைய வந்து சென்ட்ரல் பேங்க், அதாவது ஒரு கண்ட்ரிலையும் ஒரு ரிசர்வ் பேங்க் இருக்கு இல்லையா, ரிசர்வ் பேங்க் வி ஆல்சோ கால்டு சென்ட்ரல் பேங்க், அது நிறையா வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இன் கம்ப்ளைண்ட்ஸ் வித் தட் the resolution passed by the International Finance Conference, okay, held at Brussels in 1920. 1920ல ப்ரூசல்ஸ்ன்ற இடத்துல ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் தட் மீன் கான்ஃபரன்ஸ் நடந்தது. அந்த கான்ஃபரன்ஸில் வந்து நிறைய பேங்க், அந்த கான்ஃபரன்ஸ் பேசிஸில் வந்து 1921 1950 வரைக்கும் நிறைய சென்ட்ரல் பேங்க் வந்து ஒரு கண்ட்ரிலேயே உருவாகி இருக்கு. அது என்னென்ன பேங்க்னு இப்போ பார்க்கலாம். ஓகே, பார்த்தோன்னா the South African Reserve Bank 1921. Okay, next the Central Bank of China 1928. நல்லா நோட் பண்ணிக்காமா, இதெல்லாம் வந்து இன்டீரியர் 1 மார்க்ஸில் கேட்பாங்க. அப்போ சவுத் ஆஃப்ரிக்காவில் எப்போனா 1921. The Central Bank of China எப்படின்னா 1928. The Reserve Bank of New Zealand 1934. New Zealand 1934. நம்மளுடைய பேங்க் the Reserve Bank of India 1935. 1935. The Central Bank of Ceylon, Sri Lanka. Okay, Ceylon means Sri Lanka. 1950. And a Bank of Israel 1954. அப்போ 1921லேருந்து 1954 வரைக்கும் இத்தனை ரிசர்வ் பேங்க்ஸ் அத்தனை கண்ட்ரியில் உருவாகியிருக்கு. அப்போ சவுத் ஆப்ரிக்கன் ரிசர்வ் பேங்க் 1921, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் சைனா 1928, the Reserve Bank of New Zealand 1934, the Reserve Bank of India 1935, the Central Bank of Ceylon 1950, and the Bank of Israel 1954 were established. Okay, the history of Indian Bank, நம்மளுடைய இந்தியன் பேங்க்குடைய ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். The first Bank of India was the Bank of Hindustan. Okay, India Hindustan சொல்றாங்க இல்லையா, ரிவர் இண்டஸ்லேருந்து ஃபார்ம் ஆனதால நம்ம இந்துஸ்தான். ஓகே, இண்டூஸ் அதான் வந்து நம்ம பின்னாடி இந்துஸ்தானாக மாறிச்சு. அதுக்கப்புறம் தான் இந்தியன் பேங்காக மாறிச்சு. தட் மீன் சென்ட்ரல் பேங்காக மாறிச்சு. சென்ட்ரல் பேங்கில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் பேங்க் ஆஃப் இந்துஸ்தான் 1770 அண்டர் த பிரிட்டிஷ் ரூல். யாருடைய பீரியட்ல? பிரிட்டிஷர்ஸ் பீரியடில். The banking system in India was controlled and dominated by the presidency bank. 3 presidency. ஒன்று வந்து பெங்கால், நெக்ஸ்ட் பாம்பே, நெக்ஸ்ட் வந்து
மெட்ராஸ். ஓகே, 3 presidency, Bank of Bengal. Presidency West Bengal. Okay, West Bengal is a bigger, that means larger state. அதனால் வந்து வெஸ்ட் பெங்கால், அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவில் வந்து பாம்பே, நம்மள வந்து மெட்ராஸ். ஓகே, ஸோ த பேங்கிங் சிஸ்டம் இந்தியா வாஸ் கண்ட்ரோல்டு பை, அப்போ இந்த 3 பேங்க் தான் நம்ம என்ன சொல்கிறோம், கண்ட்ரோல்டு அண்ட் டாமினேட்டட் பை த பிரசிடென்சி பேங்க். நம்மளுடைய இந்தியாவில் உள்ள எல்லா பேங்கிங் சிஸ்டத்தையும் டாமினேட் பண்ணுறது அண்ட் கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா பிரசிடென்சி பேங்க். த 3 presidency இருக்குதுமா. த பேங்க் ஆஃப் பெங்கால் 1809 நோட் பண்ணிக்கோமா. இது வந்து இன்டீரியர் 1 மார்க்ஸில் கேட்பாங்க. த பேங்க் ஆஃப் பெங்கால் 1809, த பேங்க் ஆஃப் பாம்பே 1840, த பேங்க் ஆஃப் மெட்ராஸ் 1843. All are 3 we called they were called as a presidential bank. Okay, மாகாணங்களின் வங்கி சொல்வாங்க. ஓகே, ஆல் merged, எல்லாத்தையும் merge பண்ணாங்க. எப்போனா 1921. என்னன்னா இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா. இப்போ தான் நம்ம ஸ்டேட் பேங்க்னு சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி அது என்ன நேமில் இருந்ததுன்னா இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா. கவனமா, இந்த பேங்க் ஆஃப் பெங்கால், பேங்க் ஆஃப் பாம்பே, பேங்க் ஆஃப் மெட்ராஸ் இது எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணாங்க 1921. நோட் பண்ணிக்கோமா, எல்லாம் 1 மார்க்ஸில் கேட்பாங்க. 1921 மர்ஜ் பண்ணி என்ன பேங்காக மாற்றினாங்கன்னா ஒரே ஒரு பேங்க் நேம் தான், அதுனா இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகே, நெக்ஸ்ட்டு சேஞ்ச் இன்டு 1955. 1955 என்னவா மாற்றினாங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் SBI. ஓகே, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. திஸ் இஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் பேங்க். அப்படி ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா. ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் பேங்க்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இப்போ சென்ட்ரல் பேங்க், கமர்ஷியல் பேங்க். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கமர்ஷியல் பேங்க் பற்றி பார்க்க போகிறோம். கமர்ஷியல் பேங்க். Commercial bank refers to a bank. Commercial bank also is a bank or a division of a large bank. ஒரு பெரிய large bank டிவைட் பண்ணா வரது commercial bank, which more specifically deals with the deposits and the loan services provided to the corporations or a large middle-sized business. Provide to the corporations or a large middle-sized business as opposed to individual members of the public or small business. எதை கம்பேர் பண்ணும்போது ஒரு ஸ்மால் பிஸ்னஸ்க்கும் இண்டிவிஜுவலுக்கும் கொடுக்கறத விட அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எதுலன்னா லார்ஜ் மிடில் சைஸ் பிஸ்னஸஸ். ஓகே, ஸோ தே டு நாட் ப்ரொவைட் எ லாங் டேர்ம் கிரெடிட். ஓகே, ஆஸ் லிக்விட் ஆஃப் அசெட்ஸ் இஸ் டு பி மெயின்டைன்டு. ஓகே, லாங் டேர்ம் எல்லாம் வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ அவங்க அந்த கேஷ் ரிசர்வ்ஸ் எப்பவுமே இருக்கணுன்றதுக்காக, அந்த கேஷ் ஹோல்டர் பண்ணுன்றதுக்காக லாங் டேர்ம் பண்ண மாட்டாங்க, ஷார்ட் டேர்ம் ப்ராசஸ் தான் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ that they do not provide a long term credit as liquidity of asset is to be maintained. அப்படியே ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா. Functions of the commercial bank. Commercial banks are the institutions that they conduct businesses with profit motive by accepting public deposits and lending loans for the various investment purposes. Okay, எல்லார்கிட்டையும் மணியை கலெக்ட் பண்ணி யாரெல்லாம் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக மணியை வச்சுருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து பிஸ்னஸில் தட் மீன் டெபாசிட்ஸ் பண்ணுவாங்க. அந்த டெபாசிட்ஸ் மணியை வந்து அவங்க வந்து லோனை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. அவங்களுடைய சப்ளை வந்து அதிகமாக இருந்ததுன்னா நிறைய டெபாசிட்ஸ் வச்சுருக்காங்க பேங்க்கில். அந்த ஒரு கமர்ஷியல், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கமர்ஷியல் பேங்க்கில் நிறைய டெபாசிட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்கன்னா அந்த டெபாசிட்ஸ் வந்து கம்மியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில். ஓகே, நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். ஏன்னா நிறைய மணி இருக்குது, பேங்க்கு வந்து லோனை ஆஃபர் பண்ணணும், பேங்க் வந்து தட் மீன் லோனை வந்து நிறைய பேர் வாங்கணும்னு என்ன பண்ணுவாங்க, எந்த பேங்க்கில் வந்து கம்மியான வட்டி விதத்தில் கொடுக்குறாங்க, அப்போ அந்த கம்மியான வட்டி விகிதத்தில் கொடுக்குற மாதிரி வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிற மணியெல்லாம் வெளியில் போகணும், அதாவது லோனாக போனால் மட்டும்தான் வந்து லோன் வாங்கினவங்க வந்து வட்டி கொடுப்பாங்க. அதுதான் அவங்களுடைய மணி, அதுக்காக தான் அவங்க அந்த பேங்க்கை நடத்துகிறாங்க. அப்போ நிறையா வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. அதே வந்து டெபாசிட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, எஸ்பெஷலி டைம் டெபாசிட்ஸ். நீங்கள் இந்த டிமாண்ட் டெபாசிட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டிமாண்ட் டெபாசிட், டைம் டெபாசிட் உங்களுக்கு நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்ப்போம். டைம் டெபாசிட்னா இட்ஸ் டியூரேஷன் டைமில் 1 year ஒரு 10 lakhs போடுறாங்க. அவங்க ஏதோ ஒரு பிஸ்னஸில் அவங்களுக்கு லம்பாக அமௌண்ட்டு கிடைக்குது. அதில் வந்து அவங்களுடைய குழந்தைங்க மேலே பொண்ணு மாதிரிலையும் இல்லாட்ட பையன் மாதிரிலையும் வந்து அவங்க ஹையர் ஸ்டடீஸ்க்கோ இல்லாட்ட பொண்ணுடைய மேரேஜ்க்கோ எடுக்கணுன்றதுக்காக ஒரு 10 yearsக்கு, ஓகே, ஒரு 10 lakhs 10 yearsக்கோ 15 yearsக்கோ அவங்களுடைய 25th ஏஜில் எடுக்கணும், இல்லாட்டா ஒரு 30 ஏஜில் எடுக்கணும். 30 எல்லாம் பார்க்க மாட்டாங்க, ஒரு 20 or 25 ஏஜுக்குள்ளே எடுக்கணுன்றதுக்காக டியூரேஷன் வந்து 10 to 15 years போடுவாங்க.
அப்போ அந்த அமௌண்ட்டு தான் வந்து லோனுக்கு எடுத்துப்பாங்க. ஏன்னா அந்த 10 to 15 இயர்ஸ் சாலிடு, மிடில் ஆஃப் த டைமில் போய் கேட்டால் அதை கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த 10 இயர்ஸில் 10 இயர்ஸ் ஃபுல்லாக முடியணும், கம்ப்ளீட் ஆகணும். அப்படி முடிஞ்சால் கூட வந்து அவங்களுக்கு பிஃபோராகவே ஒரு லெட்டர் மாதிரி வந்து ரெக்வஸ்டிங் லெட்டர் மாதிரி கொடுத்தா மட்டும்தான் அதுக்கப்புறம் அதை அவங்க அரேஞ்ச் பண்ணுவாங்க. அப்போ அது வரைக்கும் அந்த 10 இயர்ஸ் டியூரேஷனில் அவங்க வந்து அந்த அமௌண்ட்டு தான் வந்து லோனாக வந்து அதர் பர்சன், தோஸ் ஆர் நீடி பர்சன்ஸ்க்கு வந்து அவங்க லோனாக ஆஃபர் பண்ணுவாங்க. அப்போ அதுபோல் டைம் டெபாசிட்ஸ் ரொம்ப நிறைய அந்த கமர்ஷியல் பேங்க்கில் இருக்குதுன்னா ரொம்ப கம்மியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுப்பாங்க. அதே வந்து கம்மியான மணி இருக்குதுன்னா அவங்க ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அப்போ தான் அவங்களுக்கு கட்டுப்படி ஆகும், ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ மணி சர்க்குலேஷன்ஸ் இந்த பேங்க் நிறையா இருந்ததுன்னா கம்மியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுப்பாங்க, மணி ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா அதிகமான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ அதுதான் அவங்களுடைய மெயின் ஒர்க்கு. ஓகே, ப்ராஃபிட் மோட்டிவ், அதுதான் அவங்களுடைய ப்ராஃபிட்டு. அப்போ அக்செப்டிங் பப்ளிக் டெபாசிட்ஸ் and a lending loan of the various investment purposes. Okay, the function of commercial bank are broadly classified into primary functions and a secondary function which are shown in the pictures. நம்ம pictures கொடுத்துருக்கோம் பாருமா, இங்கே செகண்டரி ஃபங்க்ஷன் முடிச்சிட்டாங்க. ஆனால் இங்கே நம்ம பாருங்கள் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்கு, ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸு, செகண்டரி ஃபங்க்ஷன்ஸு அண்ட் அதர் ஃபங்க்ஷன்ஸ்னு நிறைய பார்ப்போம் நம்ம. ஓகே ஓகே, ப்ரைமரி ஃபங்க்ஷன் பாருமா, accepting loans, advancing loans. Okay, sorry, accepting deposits, டெபாசிட்ஸை வாங்கி அவங்க வந்து லோனாக வந்து கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அதான் அவங்களோட ப்ரைமரி ஃபங்க்ஷன். செகண்டரி ஃபங்க்ஷன் ஏஜென்சி சர்வீசஸ், ஜென்ரல் யூட்டிலிட்டி சர்வீசஸ், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்டு அண்ட் கிரெடிட் கிரியேஷன். தீஸ் ஆர் த செகண்டரி ஃபங்க்ஷன். இதை நம்ம வாங்க டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்குமா, ஏ ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன்று அக்செப்டிங் டெபாசிட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுறது. ஓகே, வைப்புன்னு சொல்லுவாங்க. வைப்பு அதாவது நிறைய மணி இருக்குதுன்னா, இப்போ என்கிட்ட நிறைய மணி இருக்குதுன்னா அப்போ வீட்டில் வச்சுருக்கிறது சேஃப் இல்லைன்னா நான் எங்கே கொண்டு போய் வைக்கலாம், பேங்க்கில் கொண்டு போய் வைக்கலாம். அதான் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறதோட வீட்டில் இருக்கிற ஒரு 10,000 வச்சுக்கோன்னா 10,000 தான் இருக்கும். அதே நம்ம பேங்க்கில் வச்சுன்னா அதுக்கு நம்மளுக்கு வட்டி கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ அக்செப்டிங் டெபாசிட் இட் இம்ப்ளைஸ் தட் த கமர்ஷியல் பேங்க்ஸ் are mainly dependent on public deposits. Okay, there are two types of deposits which are discussed as follows. நம்ம 2 type of deposit பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம இப்போ பார்த்தது தான் அது demand deposits and time deposits. demand depositsனா இப்போ ஒரு 1 lakh 2 lakh இருக்குதுன்னா அதை வந்து அவங்க பேங்க்கில் போடுறாங்க, போட்டுட்டு அவங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்துக்கலாம். ஓகே, அவங்களுக்கு ஏதோ ஒரு கரண்ட் பில்லு கட்டணும், பசங்களுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அது க்ரோசரி உடைய தட் மீன் எக்ஸ்பென்சஸ்க்காக எப்போ வேணால் போய்ட்டு நம்ம ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி இல்லாட்ட பேங்க் மூலமா டேரெக்டாக போய் நம்ம வாங்கிக்கலாம். அது வந்து டிமாண்ட் டெபாசிட்ஸ். அது நம்மளோட டெய்லி யூஸஸ்க்கு, அதாவது கையில் வச்சுருந்தா ரொம்ப செலவாயிடும். அதே பேங்க்குக்குனா போய் எடுக்கணுமேன்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த செலவை வந்து கம்மி பண்ணிப்போம். அதுவும் ஒரு மெயின் பர்பஸ்க்காக இருக்கும். அப்போ அது வந்து டிமாண்ட் டெபாசிட்ஸ். எப்போ வேணால் போய் உன்னுடைய அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ நம்மளுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னா 1 டேவில் நம்ம 20,000 தான் எடுக்க முடியும். அது வந்து பேங்க்கு கொடுக்குற நம்மளுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன். அப்போ 1 டேவில் நம்ம 20,000 எடுத்துக்கலாம். அதுபோல் நம்மளுடைய எப்போ வேணால் நம்மளுக்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை எடுத்துக்கலாம், அதை சேவிங்லேருந்து எடுத்துக்கலாம். அதுதான் வந்து டிமாண்ட் டெபாசிட். டைம் டெபாசிட் நம்ம லாஸ்ட் சொன்னோம் இல்லையா, அவங்க ஸ்டடீஸ்க்காக, குழந்தைங்களுடைய ஸ்டடீஸ்க்காக, இல்லாட்டா குழந்தைங்களோட மேரேஜ்க்காக, இல்லாட்டா ஒரு வீடு கட்டணும், நம்ம 5 இயர்ஸ் கழித்து இந்த அமௌண்ட் எடுத்து வீடு கட்டிக்கலாம் என்றதுக்காக ஏதோ ஒரு வேரியஸாக ரீசன்ஸ்க்காகவோ பர்பஸ்க்காகவோ அவங்க டைம் மென்ஷன் பண்ணி இல்லை ஃபார் டியூரேஷன் ஆஃப் 5 இயர்ஸு, மேக்ஸிமம் 5 இயர்ஸ். ஓகே, மேக்ஸிமம் இல்லை, மினிமம் 5 இயர்ஸ், மேக்ஸிமம் எப்போ 30 இயர்ஸ் கூட இருக்கலாம். ஓகே, அப்போ இந்த டிமாண்ட் டெபாசிட்ஸை விட டிமாண்ட் டெபாசிட்டுக்கு வட்டி கம்மி, டைம் டெபாசிட்ஸ் தான் வட்டி அதிகம். ஓகே, அப்போ ஒரு 5 இயர்ஸு 10 இயர்ஸு அந்த 10 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் போய் எடுக்க முடியும். 15 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எடுக்க முடியும். 20 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எடுக்க முடியும்னா தட் இஸ் அ டைம் டெபாசிட். இப்போ நம்ம வாங்க பார்க்கலாம். டிமாண்ட் டெபாசிட் இட் ரெஃபர்ஸ் டு டெபாசிட் தட் கேன் பி withdrawn by the individual without any prior notice to the bank. ஓகே, இங்கே நம்ம ப்ரியர் நோட்டீஸ் கொடுக்கணும், ஆனால் இங்கே எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை. நம்ம மணி நம்ம எப்போ வேணாலும் போய் எடுத்துக்கலாம். In other words, the owners of these deposits are allowed to withdraw money any time by writing a withdrawal slip. நம்ம ஸ்லிப் மூலியமாவோ, ஓகே, நம்ம பேங்க்கில் போனால் ஒரு ஸ்லிப் எழுதி கொடுப்போம் இல்லையா, அது மூலியமாவோ இல்லாட்டா வந்து செக் மூலியமாவோ, செக் அட் த பேங்க் கவுண்டர் and from the ATM centers using the debit cards. இது கார்டு டெபிட் கார்டு மூலம், அதான் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி எடுக்கலாம், செக்காக நம்ம கொடுத்து எடுத்துக்கலாம், இல்லாட்டா நம்ம
ஒரு ஸ்லிப்பு வாங்கி நம்ம பேங்க்கில் நோட் பண்ணி கொடுப்போம் இல்லையா, ஸோ அது போலையும் நம்மளுடைய அமௌண்ட்டை நம்ம எவ்வளோ வேணால் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, தட் இஸ் அ டிமாண்ட் டெபாசிட். எப்போ வேணால் எடுக்கலாம், எனி டைம். ஓகே, நம்மளுக்கு எப்போ தேவைப்படுது நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது, எந்த ஒரு ப்ரியர் இன்டிமேஷனுக்கும் நம்ம பேங்க்கு கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அதனால தான் அது டிமாண்ட் டெபாசிட்ஸ். ஓகே, எப்போ தேவையோ அப்போ போய் எடுத்துக்கிறது. ஓகே, அதே போல் டைம் டெபாசிட். It refers to deposit that are made for certain committed period of a time. நம்ம பீரியட் ஆஃப் டைமை அங்கே மென்ஷன் பண்ணியிருப்போம். ஓகே, 5 இயர்ஸோ 10 இயர்ஸோ 15 இயர்ஸோ ஓகே 20 இயர்ஸோ நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கலையே, அது வந்து டைம் டெபாசிட். ஓகே, பீரியட் ஆஃப் டைம். ஓகே, இட் ரெஃபர்ஸ் டு a deposit that are made a certain committed period of time. A bank pay higher interest. சொன்ன இல்லையா, இதுக்கு மட்டும் என்ன கொடுப்பாங்கன்னா higher interest on time deposits. நோட் பண்ணுமாமா, that mean டிமாண்ட் டெபாசிட்ஸை விட டைம் டெபாசிட்டில் தான் வந்து ஹையரான கவர்மெண்ட், தட் மீன் பேங்க் வந்து நம்மளுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஓகே, திஸ் டெபாசிட் கேன் பி withdrawn only after a specific time period by providing a written notice to the bank. நம்ம ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும், ஒரு பிஃபோராக ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஏன்னா அவங்க அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணணும் இல்லையா, ஏன்னா நம்ம 10 lakh போட்டு வச்சுக்கணும், அந்த 10 lakh எடுத்து தான் பேங்க் வந்து லோன் ஆஃபர் பண்ணியிருப்பாங்க. அப்போ உடனே அவங்க அந்த பேங்க் வந்து அது ரெடி பண்ண முடியாது. அதனால் வந்து ஒரு 3 monthsக்கு முன்னாடி நம்ம ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். இல்லை நம்ம நெக்ஸ்ட் ஒரு 3 monthஸில், ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிப்ரவரியில் எடுக்க போகிறேன், மார்ச்சில் என்னுடைய அமௌண்ட் எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டுனா அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரெடி பண்ணிவிடுவாங்க வித் இன்ட்ரெஸ்ட்டோட. ஓகே, ஸோ அதான் சொல்கிறாங்க பாருமா, withdrawn only after a specific time period by providing a written notice to the bank. This is the time deposits. அப்படியே இந்த 2 டெபாசிட்ஸ் ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா. டெபாசிட்டை மக்கள்கிட்ட வாங்குறாங்க. இங்கே என்னென்னா அட்வான்சிங் லோனை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. வாங்கின மணி அப்படியே வச்சுருந்தா அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டும் கிடைக்காது இல்லையா. பேங்க்கு நம்மளுடைய மணி வாங்கி சேஃபாக வச்சுருந்து கொடுக்கறது மட்டும் அதனுடைய வேலை இல்லை. நம்ம கிட்டேருந்து வாங்குற மணி என்ன பண்ணணும், அவங்க லோன் பண்ணணும், லோன் ஆஃபர் பண்ணணும், அப்போ தான் அவங்களுக்கு மணி கிடைக்கும். தட் மீன் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். இட் ரெஃபர்ஸ் டு கிராண்டிங் லோன்ஸ் டு இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் பிஸ்னஸஸ். கமர்ஷியல் பேங்க் கிராண்ட் லோன் இன் த ஃபார்ம் ஆஃப் ஓவர் டிராஃப்டாக கொடுப்பாங்க, கேஷ் கிரெடிட்டாக கொடுப்பாங்க, அண்ட் டிஸ்கவுண்டிங் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, திஸ் இஸ் த அட்வான்சிங் லோன். இந்த டைப்ஸில் அவங்க வந்து லோனை வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. ஓகே, ஓவர் டிராஃப்ட்னா நம்மளுக்கு தட் மீன் கேஷாக கொடுப்பாங்க, கிரெடிட்டாகவும் கொடுப்பாங்க, அண்ட் டிஸ்கவுண்டிங் பில்ஸ் ஏதாவது ஒரு தட் மீன் ரா மெட்டீரியல் வாங்கினோன்னா ரா மெட்டீரியல் ஒரு 5 lakhsக்கு தேவைப்படுதுன்னா அந்த 5 lakhs வந்து அவங்க வந்து டேரெக்டாக வந்து அந்த ரா மெட்டீரியலுடைய பர்சன்ஸ்கிட்ட கொடுத்துருவாங்க. நம்மக்கிட்ட ஒரு நோட்டீஸ் மட்டும் கொடுத்துருவாங்க, அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து அவங்ககிட்ட வந்து நம்ம பே பண்ணிடலாம். ஓகே, அண்டு தட் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், இதுதான் வந்து அட்வான்சிங் லோன். ஓகே, ஸோ நம்ம செகண்டரி ஃபங்க்ஷன் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இன்றைக்கி நடத்தின பேங்க்கு தட் மீன் எப்படி வந்து எவல்யூஷன் ஆகிச்சு, இந்தியன் பேங்க்குடைய ஹிஸ்ட்ரி அண்ட் கமர்ஷியல் பேங்க் வரைக்கும் பார்த்துருக்குறோம். கமர்ஷியல் பேங்க்கில் ப்ரைமரி ஃபங்க்ஷனை பார்த்துக்குறோம். வி வில் மீட் அந்த தட் மீன் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம செகண்டரி ஃபங்க்ஷன்ஸு அண்ட் அதர் ஃபங்க்ஷன்ஸை டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்டு நெக்ஸ்ட் கிளாஸில் ஃபர்தராக பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Parkram. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Faithful friends to see the culture. Lovely teachers and promise them. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7.
character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, it's okay. Best of the best is it's okay. Bright future means it's okay. Quality education, it's okay. Knowledge forever, last forever. Faithful friends to see for sure. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, it's okay. Best of the best is it's okay. Bright future means it's okay. Quality education, it's okay. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.